கிளாஸில் நம்ம நண்பருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. நண்பர்னால் எங்கள் மாப்பிள்ளையுடைய சித்தப்பா வீடு இது. அங்கே என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள். அடி சூப்பராக இருக்குது. கார்டன் வச்சுருக்காரு அழகாக. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வா சூப்பர். இது என்ன செடி? இங்கே ஆப்பிள் செடி கூட இருக்குது உங்கள் வீட்டில். இங்கே பாருங்கள் ஒரு புறா வந்து உட்காந்து நிற்கிறார் நண்பர். ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் அடிக்கடி வருவாங்களாம். நிறையா பேர்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் நான் எங்கள் வீட்டில் நான் ஃபீட் பண்ணுறேன். அது மாதிரி தான் இவர் ஃபீட் பண்ணியிருக்கிறாரு. இங்கே நிறைய புறா இன்னும் வந்து உட்காந்துருந்தது காணும். இந்த பூ பாருங்கள். இது மட்டும் இல்லை, வெஜிடபிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காரு. வாவ் சூப்பர். தக்காளி தோட்டம் இது. இங்கே வந்து சாலடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த டொமேட்டோ சின்னதாக இருக்குது, எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை நான் நம்ம ஊர்லேயும் வச்சேன். இது மாதிரி வந்தது நல்லா. சாலடுக்கு யூஸ் பண்ணுற ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பறித்து சாப்பிட்லாம். அழகாக இருக்காங்கல்ல. டேஸ்டி ஸ்வீட் அங்கே நிறையா இருக்கு. இது என்ன காய்? ஏதோ ஒரு காய், பூசணிக்காயா இது? இது என்ன காய்? குஜராத். குஜராத் தான் பூசணிக்காய் மாதிரி. வாங்க நான் கிரேப்ஸ் செடி காட்டுறேன். கிரேப்ஸ் கொடி பாருங்கள் சூப்பராக இருக்கு. இது வேறு கிரேப்பு, ப்ரௌனாக பெருசாக வரும், டார்க் ப்ரௌனாக. அடேங்கப்பா கொத்து இருக்கே. வீடுங்களில் இந்த மாதிரி இருக்குப்பா. இங்கே அவர் நான் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாரு வேறு. இங்கே பாரு எவ்வளோ கொத்து, எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே வந்து பீட்ரூட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பீட்ரூட் செடிகள். இது ஏதோ ஒரு சொல்கிறாரு பேர், பட் நம்ம ஊரில் இருக்குமா நான் தெரியல. இது ஒரு பழம் தான், ஃப்ரூட்டு. இது வந்து ஒலிவ் சீடு. அது அத்திக்காயா? ஓகே ஓகே, பெரிய அத்திக்காய், அத்திப்பழம். இப்போ அத்திக்காய், அத்திப்பழம் பெருசாக வரும். இது வந்து ஒலிவ் சீட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஆலிவ் செடி மரமாக வரும். இது ஆலிவ். இப்போதைக்கு எது? ஆப்பிளா? அது ஆப்பிள். ஓ ஆப்பிள் பார்க்கலாமா? வாங்க. ஆப்பிள் செடி. அடேப்பா சூப்பர். ஆப்பிள் செடிப்பா வீட்டில் வச்சுருக்காங்கப்பா இவங்கெல்லாம். நம்ம வீட்டில் லெமன் செடி வச்சுருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள். இப்போ தெரியுது, நிறையா இருக்குது. 1 2 3 4 5. இப்போ சீசன் எண்டை, அப்புறமா வரும், அடுத்த சீசனில் வருமா. நிறைய இருக்குது, சின்னதாக போயிடுச்சு நிறையா. ஆப்பிள் செடி தான், ஆப்பிள் செடி நல்லா அருமையாக வச்சுருக்காரு தோட்டத்தை. இதெல்லாம் பிள்ளைங்க உட்காருவாங்க, உட்காந்து ஜாலியாக விளையாடுவாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. சிட் அவுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுப்பா இடம். இது என்னது? இதுதான் கிரேப்ஸா? என்னது? ஆப்பிள் செடி இங்கே சின்னதாக இருக்குது. பக்கத்து வீட்டில் பாருங்கப்பா, ஆப்பிள் செடியும் பேரிக்காய் செடியும். நம்ம வீட்டில் இப்படி இருந்தால் பறித்து சாப்பிட்லாம். இங்கேயும் தான் சாப்பிட்லாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கொத்து ஆப்பிள்ப்பா, ஆப்பிள் இது. அடேப்பா. ஓ இந்த செடி பாருங்கள். இது ஏதோ பக்கத்து வீட்டு செடி தான். சரி ஒரு படிப்போம், நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சதானே சொல்ல போகிறாங்க. அது எங்கப்பா போட்டால் விழுதுப்பா கீழே. ஆஹா பார், கொத்தாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே பேரிக்காய். எவ்வளோ பேரிக்காவே எக்கச்சக்கமாக இருக்கு.
இங்கேயே இவ்வளோ இருக்கு. ம் ம் ஒரு கை பத்தாது எடுக்கிறதுக்கு. கொத்தமல்லி புதினா. கொத்தமல்லி புதினாப்பா. இங்கே பாருப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. புதினா கூட போட்டு வச்சிருக்காரு. வா சூப்பர். அரிக்கோ கறிக்கோ அரிக்கோ 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 இதோ அரிக்கோ. இது ஒரு ஃப்ரூட்டு. இங்கே இது வந்து இது ஸ்ட்ராபெரி இல்லை, இது ஸ்ட்ராபெரி சீசன் இல்லை இப்போ, பூத்துருக்கு வரும். புறா வந்துட்டார், இங்கே வந்து உட்காந்துருக்காரு பக்கத்துலேயே. ஹலோ. ஓகே இது கொத்தமல்லி இப்போ தான் வந்திருக்கு. இது சைக்கிளுக்கெல்லாம் விடுறதுக்கு ஒரு சின்ன ஏரியா. சூப்பர்ப்பா. இங்கே ஒரு கிச்சன் போட்டிருக்காரு பாருங்கள், அவுட் சைட் கிச்சன் சூப்பராக. ஒன்று தெரியுமா, ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் இவர் போட்டிருக்காரு டைல்ஸ் எல்லாம். நம்ம ஊரில் அது அதுக்கு ஆள் தேடின்னு இருப்போம். ஏகப்பட்ட டூல்ஸ் இவரே வச்சுருக்காரு. இங்கே பாரு என்ன டூல்ஸ் வச்சுருக்காங்கப்பா இங்கெல்லாம். அதான் சொல்கிறேனே, இவங்கெல்லாம் இவங்க வேலையை இவங்களே பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் சோம்பேறி, நம்ம செய்ய மாட்டோம். பாருங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்காரு பாருப்பா. அவருக்கு இளம் வயது என்ன மாதிரியே இருந்தாலும் செய்கிறாரு பார். 16 அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. இருந்தாலும் அந்த 16 வயசு பசங்க படுத்து தூங்கின்னு இருப்பாங்க. நம்ம ஊரில் இருப்பார், எப்படி செய்கிறார். கிரேட் கிரேட். இதெல்லாம் கட்டுற ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் டூலெல்லாம் வச்சுருக்காரு. இது மீனெல்லாம் வறுக்கணுன்னா வீட்டுக்குள்ளே வறுக்க மாட்டாங்க, இங்கே வறுத்தா ஸ்மெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டவ் வச்சுருக்காங்க. கிச்சன், அவுட் சைட் கிச்சன் டோட்டலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா பியூட்டிஃபுல். வாழ்கிறாங்க வாழ்க்கை. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.